சொல்றா ஏமா உன்கிட்ட பேசுறதுக்கு ஆள் வேணும். அப்படியே இந்த நந்தவனத்து நீ சொல்லாத உன்னை கக்கூச்சி கழுவுறம்ப இப்ப வேற மாதிரி சொல்லுவேன். நானே டேய் நீ சொல்லாத நல்லா சொல்றேன். வேண்டான்ட்டேன். டேய் சொல்றேன்டா. டேய் வேணாம்டா. அட சொல்லி பிடிச்சு போறா அது. அட பாரு. ஒரு பொம்பளையா வந்தா ஒண்ணு அழக ரசிக்கணும் இல்லையா நீங்க ஒரு முகத்தை ரசிக்கணும். அந்த மாதிரி பிள்ளை பரவாயில்ல நல்ல அழகா லட்சணமா ஆறுக்கு மீறிக்கிச்சு. ஐயோ எனக்கு எப்ப மீறிச்சு தங்கச்சி தங்கச்சின்னு கூட சண்டைக்கு வராங்க. என்னாடி டேச்சமா வச்சு என்னாடி அவ்வளவு தூரம் போனதுக்கு ஒரு நம்பி இருக்கணும். தப்பு பண்ணிவிட்டேன். வண்டியாயா ஏன்னா இவளையுமா கூட்டிட்டு போன? ஆமா அப்படின்னா வந்துருப்ப நீ சொல்லாம விட்டுட்டேங்கிட்ட. நம்ம செட்ல என்னைக்கு நம்ம செட்ல சேகர வீடியோ எடுக்க வந்து சில்லற போட்டு ஆனோம் தெரியுமா? ஆமாயா தங்கச்சி நீ பாட்டில விடுவியா? பாட்டிலே விட மாட்டாயா, அது கொஞ்சம் மொத்தமா இருக்குது. உனக்கு எப்படித்தான் வேணும்? அதுலனா நீ பாடையில இப்படியா போவியா? நான் காலையில பாடையில போவோம். அவங்க அப்புறம் உங்க அம்மால பொறி அடிச்சிட்டு கூடயே வருவீங்களா? எங்க அப்பனா எங்க அம்மால எதுல அப்புறம் என்ன மாதிரி என்னை பாடையில போக சொல்ற? அதுலனா டேய் சிரிக்கிறாடா சேகர். ஓய் ரைட் ஆயிரோ கரெக்ட் ஆயிரோ. பாடல் பாடுவாயாக. அட பாடல் எதுல விடுற? எதுல விடுற? உனக்கு எதுல விட்டா சௌரியமாகும்? புதுசுலயே வேண்டாம் பழசுலயே வேண்டாம், நடுவால விடு. உன்னெல்லாம் விட்டமா நடுத்தரமா நாங்க பேசுறோம். ஏதோ பேசுறோம் மூடிட்டு கப்புன்னு நாங்க எப்படியா ஒரு பெரிய மனுஷன் நீ கேட்கலாம். நான் கூட நீ கையெல்லாம் ஓடிச்சு அதெல்லாம் நான் சொன்னேன்னா சொல்லு போகலாம். ஏன்னா கூத்திய வச்சு பிளேட்ல வச்சு அதெல்லாம் சொன்னமா? வாயத்தை லைட்டும் வாய செவச்சவனு பெற்றுக்கிட்ட பாரு உள்ள போ. அருமையான பாட்டுலாம் பாரு. என்ன பாட்டு? ஆமாயா பழைய படத்துல புது படத்துல உனக்கு எப்படி வேணும்? எதுல பாடினாலும் சரி நல்ல பாட்டு. நல்லா பாடணும், சௌரியமாகணும். அருமையான பாட்டுலாம் பாரு. பாட்டா பாடலாமா? காட்டில விளைகிறது கம்புதான் தெம்மப்பையா. காட்டில விளைகிறது கம்புதான் கம்புதான். சரி அத காட்டுக்காரன் கண்டுகிட்டா வம்புதான். சீவே மூட்டி சாத்தான் கொண்டதான் சீவே மூட்டி சாத்தான் கொண்டதான் இவ சீலியாத்தோம் ஆர்சிலடா குதிங்கால் கண்டதான் மக்களும் வரமாட்டேங்கிறாள. ஆர்சில தூக்குறீங்க. டேய் கொஞ்சம் சோப் போட்டு தண்ணி ஊத்தி நீ கவுச்சிட்டீங்க. புடிச்சிக்கிச்சா? அண்ணா இந்த பாட்டு பிடிக்கல. ஒரே பாட்டு வேண்டாம். உன் ஃப்ரெண்ட் எடுத்து வரணும். உன் ஃப்ரெண்ட் பாட சொல்லு. அவனுக்கு காய்ச்ச குளிர் வந்துருச்சு. இல்ல ஒரே ஒரு பாட்டு பாடு. டேய் வாடா பாடுறதான். அவன் மேல டீ குடிச்சா இவனும் வந்துட்டு இவனுக்கு ஒரு ஆசையா. அங்க பாரு உன்னை தமிழ்ல பிடிக்குதா? வணக்கங்க பாடுங்க. எந்த எலெக்ஷன் ஓட்டு போறது? ஓட்டு போடா. சரி போ பாடு. என்ன பாட்டு பாடுற? பாடுற வாய்க்கு வந்தது ஓயாம பாடுறவங்கிட்ட பாட்டு பாடுறானா ஓயாம மாட்டுக்கிற. உன்னை தான் உன் தொண்டையை தான் பார்க்கணுமா? போடா என்ன போடுறா ஓடுறா ஓடுறா ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்முழிச்சேன். ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்முழிச்சேன். ராப்பகலா கண்முழிச்சேன். ராணி உன்னை கை பிடிச்சேன். சரி சரி சித்திர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம். சித்திர மாசத்தில திருவாரூர் தேரோட்டம். திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்னை கண்ணோட்டம். சரி சரி மஞ்ச செவந்தி பூவா மன்னார் குடிக்கு போய் வந்தேன். மஞ்ச செவந்தி பூவா மன்னார் குடிக்கு போய் வந்தேன். மன்னார் குடிக்கு போய் வந்தேன். மறிக்கோளுக்கு வாங்கி வந்தேன். எனக்கா? வணக்கதான். சரி சரி ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்முழிச்சேன். நான் பாடுறேன். முடிஞ்சு போச்சா? ஏய் முடிஞ்சு போச்சா பாட்டு? அவ்வளவுதானா? நீ என்ன எதிர்பார்த்தியா? போதுமா பாட்டு?
போதும் போதும் போதுமா குயிலே ஓய் உனக்கு வருங்காலத்தில் வாய்ப்புகள் உண்டு. காலையும் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கணும் அதிகம் வேணுமா கொடுத்தா டீ குடிப்பேன் போடா போடா ஆளை பாரு பாக்கியராஜ் மாதிரி கல்லடி கண்ணு தெரியலண்ணா சோறு தின்னியா இல்லையா அவன் தின்னாயா ஓடுத்து 4 நாளாகுது ஆமாமா அண்ணா ஆ பரவாயில்ல உன்னுடைய பாடல் மிகவும் பிடித்திருந்தது நான் பாடல அவமானம் முண்டைங்கள நீ தானே பாடின ஆமா சரி அண்ணா தங்கச்சி அப்படி இருந்தாலும் ஆமாண்டி ஆம் எந்தால தங்கச்சி தங்கச்சி, வர தங்கச்சி. மாட்டேங்கிற சரி விடு உன்னை எதுன்னு சொல்லிவிட்டாதே குழந்தைக்காரன் அப்படிங்கிறான் எங்க அப்பா அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப கூட வரும்போது டெம்போல கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன் கடவுளே கடவுளே அண்ணா அப்படி இருந்தாலும் ஆ. போனால் போகட்டும் சரி. நீ நானும் பேசிக்கொண்டால் வெகு நேரம் ஆகிவிடும் ஆமா மாடு மாடு ஒண்ணு சேர்த்தா மலமால ஏறலாம் நீ நானும் ஒண்ணு சேர்த்தா டெம்போ கடியில போதலாம் எதுக்குடா ஆயில் மாத்தத்தான் உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போ நேத்தே மாத்தி விட்டோம் ஆ? சரி சரி அண்ணா அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வயித்துல யாருங்க நடி மாத்திருப்ப நசமா அருமை நாடகம் என்ன சந்தக்கூதி கல்யாணம் என்ன கல்யாணம் சிறிய மகாபாரதம் சரி ஒரு பாகம் வழங்கப்பட்டேன் சரி ஆமாயா ஆ. இல்லையண்டா இந்த பாஞ்சாலி அப்படி ஓடுது நாளைக்குள்ள பாஞ்சாலி சரி. சபதம் இல்லையண்டா பத்தினி பாஞ்சாலி துயில் இருப்பு சரி. அதே மாதிரி என்றால் பாண்டவர் சபதம் அண்ணா ஆ. இந்த நாடகத்துக்கு ஆள் வந்து யாரு? நான் யாரு சொல்லமா யாருக்கு பாப்போம் நீ யார் போட்டோம் ஐயா மேகங்கால வானத்தை மின்னல் ஒளியை போல ஆமா அண்ணா ராஜா புண்ணியமான சபைக்கு நீங்க வந்தீங்களே இது யார் உங்களோட பேர் என்ன அடியே கண்டம்மா ஆமா மேகம் பளபளக்க அடடே. 1000 மின்னல ஒரு ஜோதி மின்னலை போல் வாழ பருவமுள்ள சோழ குயில போல் போல என் பேரு திருவண்ணமாது என்று அழைக்கலாம் ஆனா உங்களோட பேரு திருமணமாது அப்படி இருந்தாலும் இந்த அழகான திருமணமாது ஈண்டு எடுத்தாங்களா தாய் தந்தை யாரு அப்படியா நான் எப்படி ஜனித்தவள் நீ தெரியும் எப்படியா போங்க
திருமணமாது வீட்டெடுத்த தாய் தந்தை யாரு? அண்ணன்னா என் தந்தையாரோ கேகே ராஜன் என்று தெரிவிக்கலாம். தாயா கேகே ராணி என்று தெரிவிக்கலாம். கேகே ராணிக்கும் கேகே ராஜனுக்கும் நீங்க சரியா எத்தனை பேர்? ஒன்று வரும் தேதி. சரி, அப்படி பிறந்தாலும் உங்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் முடிச்சு கருமாந்திரம் எடுத்து விட்டாங்களா? யாரு கருமாந்திரம்? உனக்கு தான் எனக்கு கருமாந்திரமா செய்வாங்க. இல்ல கல்யாணம் ஆகி போச்சானே இன்னும் காலம் இருக்குது கருமாந்திரம் செய்யறதுக்கு. சரி சரி இப்ப செய்ய மாட்டாங்க. சரி ஐயா. அண்ணா வீரப்புலி துர்ச்சாத மன்னனே மாலையிட்டு. என்ன ரேட்டுக்கு எடுக்கிறான்? என்னது வீரப்புலி? வீரப்புலி வீரப்புலி இல்லடி வீரப்புலி. அட வீர தீரம் படிச்சேன். ஆமா வீரப்புலி. ஆமா சரி ஐயா. அப்படி இருந்தாலும் நீ வந்த காரணம் சீக்கிரம் உங்க அக்கா வழங்கப்பட்ட இன்னும் பேரு வாங்கி தருவாள். பெருந்துருவா கூட்டு வர சொன்னா. ஆமா போலாமா?
மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தார் மிருவச்சு என்று சொல்லக்கூடிய ஆகிய மலர்களை பறித்து வந்து பன்னீரால் கழுவி பட்டாரியால் துடைத்து ஒரு பொன்னான திவ்ய பொற்பாதங்களுக்கு திருமணமாக ஆகப்பட்டவன் வந்தனம் புரிஞ்சேன் அப்படி இருந்தாலும் இந்த பரத பாருலகில் என்று சிறப்புடனே வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோடி காலம் அப்படி இருந்தாலும் உன்னை அழைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? மன்னவரை சந்திக்க வேண்டும். ஆமா. உங்களுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி எனது பட்டாடையால் துடைத்து நானும் தகையாகப்பட்ட திருவிடை பாதோ உங்களுடைய பாதத்தை படித்தோம் மன்னா. எப்படி வாழ வேண்டும்? என்னுடைய பாதத்தை வழிந்தபடியா இந்த அஸ்திராபுரத்துல அனைத்து பேர்களும் 100 பெண்களும் ராணியாக வாழ்ந்து மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் சுக சேமத்துடன் வாழ கடமை. சுவாமி, அப்படி இருந்தாலும் அரண்மனையில் இருந்த தேவிமார்களை அது சீக்கிரம் அழைத்ததற்கு காரணம் என்ன பண்ணா? கண்ணே தேவிகளா, எதற்காக அழைத்தேன் தெரியுமா? ஆனால் என் சித்தமார் மக்கள் 5 பஞ்ச பாண்டவர்களுக்கும் எங்களுக்கும் சிறிய வயதிலிருந்து பெரிய வரைக்கும்
போட்டியோ பொறாமையோ ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியுமில்ல, போட்டி பொறாமை ஏற்பட்டு பாண்டவர் உயிரோட வைக்க கூடாது. அப்படி என்று எத்தனையோ நான் கோடான கோடிக்கு வஞ்சத்தை செய்தேன். வஞ்சத்தை செய்தும் பாண்டவர் மடிந்தார்களா? மடியல. அதனால இந்த பாண்டவர் மடிக்க வேண்டும். இந்த 56 நாட்டை நானே குடிக்கட்டி ஆள வேண்டும். அதனால பாண்டவரை மடிப்பதற்கு எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. அப்படி இருந்தாலும் என் தாய் உடன் பிறந்த ஜெகடி மாமன் அந்த இடத்தில் இருக்கிறார். அவர் அழைத்து கேட்டால் தகுந்த ஆலோசனை சொல்லுவார். அதனால நான் சென்று ஜெகடி மாமனை பார்க்கிறேன். நீங்க அந்த இடத்தில் இருப்பாய். ஆனால் அன்றி தேவிகளை அனைத்து விடைபெற்று அந்த பாண்டவரை மடிப்பதற்கு எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. அதனால என்னுடைய மாமனாக விளங்கக்கூடிய நடுவுட்டு குத்து வழக்கு ஜெயினி மாமன் அழைத்து கேட்டால் தகுந்த ஆலோசனை இதுக்கு விமோசனை கிடைக்கும். அதனால ஜெயினி மாமனை நான் அழைத்ததாக கூட்டிட்டு அதே சமயத்தில் அரவுகோடி தீரா மன்னன் தன் மாமனார் ஆகப்பட்ட ஜெகடி மாமன் அழைக்க ஜெகடி மாமன் சபைக்கு தருப்பா.